அனைவருக்கும் வணக்கம். விபிஆர்பி ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம எப்படி உரிமைகள் சார்ந்த திட்டம் எடுக்க போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் போய் விபிஆர்பியோட லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த விண்டோ இப்படி தான் இருக்கும். அதுக்கு நம்மளோட பஞ்சாயத்து நேம் கொடுத்துருப்பாங்க, யூசர் நேம், பாஸ்வேர்டு. அதை கரெக்டாக தப்பு இல்லாமல் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ண பின்னாடி லாகின் கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் கேட்குது. நமக்கு லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸில் இங்கிலீஷ் தவிர வேறு ஏதாவது லாங்குவேஜ் நமக்கு வேணும்னா எஸ் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி லாங்குவேஜ் நமக்கு வியூ ஆகும். அதில் நமக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஒருவேளை ப்ரிஃபரன்ஸ் நமக்கு இங்கிலீஷே போதும் அப்படின்னா நோ கிளிக் பண்ணிக்கணும். நான் எஸ் கிளிக் பண்ணிக்கிறேன், தமிழை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும். இப்போது நமக்கு அதோட ஃப்ரண்ட் பேஜ் கிடச்சிருக்கு. இந்த ஃப்ரண்ட் பேஜில் அந்த சிஆர்பியோட பெயரும் கிராம பஞ்சாயத்தோட பெயர் ஐடி நம்பரோடு வருது. அந்த பஞ்சாயத்தில் இருக்க நம்பர்ஸ் எத்தனையோ, குரூப் எத்தனையோ, குரூப் மெம்பர்ஸ் எத்தனை இருக்காங்களோ அதோடு நமக்கு வியூ ஆகுது. இதில் நம்ம எந்ததுக்கு பிளான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அந்த எஸ்கட்சியை கிளிக் பண்ணிக்கணும். இப்போது வரிசையாக அவங்களோட பேர் நமக்கு வியூ ஆகுது. இதில் நான் முதல் நம்பரை கிளிக் பண்ணியிருக்கேன். முதல்ல அவங்களோட சுயவிவரத்தை நம்ம சேமிக்கணும். அதுக்காக இந்த மாதிரி நமக்கு ஒரு விண்டோ காட்டுது. அதில் முதல்ல வயசை நான் என்ட்ரி பண்ணுறேன். அதுக்கடுத்து குடும்ப தலைமையில் அவங்க சுயவா குடும்ப உறுப்பினரான்னு கேட்குது. இவங்க தான் குடும்ப தலைமையாக இருக்கிறதுனால நான் அதை கொடுக்குறேன். சப்போஸ் அவங்க குடும்ப உறுப்பினராக இருந்தால் நம்ம அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா குடும்ப தலைமை யார் அப்படின்றத கேட்குது. அதை நம்ம கிளிக் பண்ணி அவங்களோட பேரை நம்ம டைப் பண்ணணும். சுய கொடுத்துட்டேன். அடுத்து வார்டு எண் கேட்குது. வார்டு எண் அவங்க நம்பர் என்னவோ அதை நம்ம கொடுத்துக்கணும். அடுத்து வார்டு பெயர் கேட்டிருக்காங்க. வார்டு பெயர் அவங்களோட வார்டு என்ன பெயரோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து சோசியல் கேட்டகிரின்னு கேட்குது. அவங்களோட கேஸ்ட்டு தான். இதில் எதுக்கு கீழே அவங்க வர்றாங்களோ அதை நம்ம கொடுத்துக்கணும். அடுத்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் பெனிஃபிஷரியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இருந்தால் நம்ம எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ கொடுக்கணும். இவங்க இல்லை, அதனால நான் நோ கொடுத்துருக்கேன். அதர் கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மகளிரை தலைமையாக கொண்ட குடும்பமா, விதவை, கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எதுவுமே அவங்க இல்லைன்னா இல்லைன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கொடுத்துக்கலாம். இதை பண்ணி முடிச்சிட்டோன்னா அடுத்த கிளிக் பண்ணணும். அடுத்த பகுதியில் நமக்கு அவங்களோட என்னென்ன ஸ்கீம் அவங்கக்கிட்ட பயனடைஞ்சிருக்காங்களோ அந்த ஸ்கீமோட பெயர்கள் வரிசையாக இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமில் அந்த உறுப்பினர் எந்தெந்த ஸ்கீம் வாங்கியிருக்காங்களோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இவங்கக்கிட்ட எம்ஜிஎன்ஆர்எஸ் வேலை அட்டை இருக்குது, அதனால் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். தூய்மை பாரத இயக்கத்தில் பயனடைஞ்சிருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணும்போது இத்திட்டம் ஏற்கனவே தூய்மை பாரத இயக்கம் மூலம் பெறப்பட்டது, வேறு திட்டத்தின் மூலம் ஏற்கனவே பெறப்பட்டது அப்படின்னு 2 ஆப்ஷன் காமிக்குது. நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் இவங்க தூய்மை பாரத இயக்கத்தில் வாங்கினதுனால நான் அதை கிளிக் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆரோக்கிய அட்டை இருக்குது, அதனால் அதை கிளிக் பண்ணியிருக்கேன். உஜ்வாலா திட்டம் இருக்குது, அதனால் கிளிக் பண்ணியிருக்கேன். இதுலேயுமே 2 ஆப்ஷன் காட்டுது. உஜ்வாலா மூலம் பெறப்பட்டதா, வேறு திட்டத்தின் மூலம் பெறப்பட்டதான்னு கேட்குது. உஜ்வாலா மூலம் வாங்கியிருக்காங்க, அதனால் கொடுத்துருக்கேன். குடும்ப அட்டை அவங்கக்கிட்ட இருக்குது, அதனால் நான் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். இதில் அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை, அதனால் நான் கொடுக்கல. அந்த நபர்கிட்ட என்னென்ன இருக்கோ திட்டங்கள் அதை மட்டும் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாப்அப் மெசேஜ் வருது. அதில் ரத்து செய் கொடுத்தோம்னா பேக் போயிட்டு நம்ம திருப்பி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். சரி கொடுத்தோம் அப்படின்னா அது சேவ் ஆகிடும்.
இப்போ அவங்களோட சுயவிவரம் வந்து சேவ் ஆயிருச்சு. எனக்கு இங்கனக்குள்ளே பச்சை கலர் டிக்கு காட்டுது. இது போல் எல்லா மெம்பர்ஸுக்குமே நம்ம வந்து சுயவிவரம் கண்டிப்பாக சேவ் பண்ணணும். அடுத்த நம்பருக்கு வந்து நம்ம ப்ரொஃபைல்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். வயசை கொடுத்துக்குறோம். குடும்ப தலைமை யாருங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். வார்டு எண் கொடுத்துட்றோம். அடுத்து வார்டு பெயர் கொடுத்தாச்சு. சோசியல் கேட்டகரியில் இவங்க வந்து பழங்குடியினர். நான் அதை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் பெனிஃபிஷரின்னு கேட்குது. எஸ் கொடுத்துருக்கிறேன். ட்ரைபல் கேட்டகிரி அப்படின்ற ஆப்ஷன் வந்து பழங்குடியினருக்கு மட்டும் ஓப்பன் ஆகுது. பழங்குடியினராக இருந்தால் நமக்கு இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு வந்து 3 ஆப்ஷன் காட்டுது. குறிப்பிட்ட நலிவுற்ற பழங்குடியினர், அறிவிக்கப்பட்ட பழங்குடியினர், இல்லை. இதில் அவங்க எந்த கேட்டகரிக்குள்ள வராங்களோ அதை நம்ம கொடுத்துக்கணும். அதர் கேட்டகிரின்னு ஒன்று காட்டுது. அதில் வந்து 3 ஆப்ஷன் காட்டுது. இதில் அது அவங்களுக்கு எது சரியாக இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கணும். இது முடித்த பின்னாடி அடுத்து அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும். எந்த ஸ்கீம் அவங்கக்கிட்ட இருக்கோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இதெல்லாம் இருக்குது. நான் சப்மிட் கொடுத்துக்கிறேன். இப்போ அவங்களோட ப்ரொஃபைல் சேவ் ஆகிடுச்சு. இது போல் எல்லா நபருக்கும் நம்ம சேவ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எல்லா மெம்பர்ஸுக்கும் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி ஆயிடுச்சு. அவங்களுக்குரிய என்டர்டெயின்மெண்ட் பிளான்ஸை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். வரிசையாக என்டர்டெயின்மெண்ட் பிளான்ஸ் வருது. ரேங்கிங் வர்றது வந்து தனியாகவும், ரேங்க் பண்ண தேவையில்லாதது வந்து தனியாக வருது. இப்போ ரேங்கிங் பண்ணுறதுனா முன்னுரிமை கொடுத்து இவ்வளோ கார்ட்ஸ், இவ்வளோ இதுதான் உதவிகள் வாங்கி தரணும் அப்படின்ற கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு மட்டும்தான் ரேங்கிங் வருது. எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய திட்டங்கள் வந்து நான் ரேங்கிங்கில் வருது. முதல்ல தூய்மை பாரத இயக்கம், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஸ்க்ரீன் வருது. இல்லை எலிஜிபிள் மெம்பர்ஸ் 9 அப்படின்றது காமிக்குது. முதல்ல இருக்க மெம்பரை நான் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி எனக்கு வியூ ஆகுது. கழிப்பறை வசதி, அவங்களுக்கு புதிய கழிப்பறை வேணுமா, பழைய பார்க்கணுமா அப்படின்னு 2 ஆப்ஷன் காட்டுது. அதில் எது அவங்களுக்கு தேவைப்படுதோ அதை கிளிக் பண்ணிக்கணும். தேவையான ஆவணங்களின் இருப்பு காமிக்குது. ஆதார் கார்டும் பேங்க் பாஸ்புக்கும் அவங்கக்கிட்ட இருந்தால் ஆம்னு கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு கொடுக்கணும். உதவி தேவைப்பட்டுச்சுன்னா உதவி தேவை அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ணணும். இந்த மெம்பர்கிட்ட இருக்கிறதுனால நான் ஆம் கொடுத்துட்டேன். சமர்ப்பிக்கவும் கிளிக் பண்ணணும். கோரிக்கை வெற்றிகரமும் சேவ் ஆயிடுச்சு. அவங்களுக்குரிய பிளான் வந்து தயாராகிருச்சு. இது போல் மற்ற மெம்பர்களுக்கும் நம்ம பிளான் ரெடி பண்ணிக்கணும். கழிப்பறை வசதி யார் யாருக்கு வேணுமோ, யார் யார் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம இதில் அலோகேட் பண்ணால் போதும். இந்த குரூப்பில் 2 பேர் மட்டும் கேட்டிருக்கிறதுனால அவங்க 2 பேருக்கு மட்டும் நான் இதை வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்க்ரீன் வியூ ஆகுது. இதில் இதை கிளிக் பண்ணிக்கணும். பண்ணியாச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் காட்டும். இது ரேங்க் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீனு. இதில் 0ன்னு ஒரு பாக்ஸ்குள்ளே காட்டுது. அதை கிளிக் பண்ணிக்கணும். அவங்களுக்கு நம்ம என்ன ரேங்க் கொடுக்குறோமோ அந்த ரேங்கிங்கே கொடுக்கணும்.
ரேங்கிங் கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரேங்கிங் கொடுக்கறது மூலமாக அவங்களோட ஸ்கீம் வந்து எவ்வளவு முன்னுரிமை கிடைக்கணும் அப்படின்றத நம்ம இது மூலமாக சொல்கிறோம். நம்பர் கொடுத்ததுக்கு பின்னாடி அதற்கான காரணம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இவங்க எந்த காரணத்துக்கு கீழே வர்றாங்களோ, எதற்காக நம்ம இந்த ரேங்க் கொடுத்துருக்கோமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் ரேங்கிங்கை கிளிக் பண்ணிக்கணும். அவங்களோட ரேங்கிங் சேவ் ஆயிருச்சு. ஒருவேளை நம்ம எடிட் பண்ணணும்னு நினச்சோன்னா எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீன் நமக்கு வரும். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுப்பிக்கவும் கிளிக் பண்ணோன்னா சேவ் ஆகிடும். எவ்வளோ மெம்பர்ஸ்க்கு நம்ம வந்து பிளான் போட்டிருக்கோமோ அவ்வளோ பெரிய நம்ம ரேங்கிங் பண்ணுறது அவசியம். ரெண்டு நபருக்கும் நம்ம ரேங்கிங் கொடுத்தாச்சு. தயவு செய்து சரிபார்க்கவும் அப்படின்றத இப்போ கிளிக் பண்ண போகிறோம். வெற்றிகரமாக சரிபார்க்கப்பட்டதுன்னு வந்துடுச்சுன்னா நம்ம ரேங்கிங் சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்கீம் இப்போ வெற்றிகரமாக சேவ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த ஸ்கீம் உஜ்வாலா திட்டம். இந்த ஸ்கீம்லேயும் மொதல் ஸ்கீம் மாதிரி அவைலபிள் மெம்பர்ஸ், எலிஜிபிள் மெம்பர்ஸ் காட்டுது. இதுவும் அது போல தான். இதுக்கு தேவையான ஆவணங்கள் ரேஷன் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி உஜ்வாலா திட்டத்துக்கு. இந்த நபர்கிட்ட இருக்கிறதுனால நான் ஆம் கொடுத்துட்டேன். சமர்ப்பிக்கவும் கிளிக் பண்ணியாச்சு. இந்த ஸ்கீம் யார் யாருக்கு வேணுமோ அவங்கள வந்து நான் கிளிக் பண்ணிக்கணும். இந்த எஸ்கட்சியில் இவங்க மட்டும்தான் கேட்டிருக்கிறதுனால இவங்கள மட்டும் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து ப்ரையாரிட்டி ரேங்கிங் கொடுக்கணும். ஒரு நபர் இருந்தாலும் நம்ம ரேங்கிங் கொடுக்கறது ரொம்ப அவசியம். இவங்களுக்கான காரணத்தை நம்ம கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். தயவுசெய்து சரிபார்க்கும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வெற்றிகரமாக சரிபார்க்கப்பட்டது நமக்கு வந்துடுது. இதுபோல் எந்தெந்த ஸ்கீம் யார் யாருக்கு தேவையோ எல்லா ஸ்கீமையும் நம்ம கொடுத்துடணும். அதுக்கடுத்து நான் ரேங்க்டு ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒன்று காட்டுது. இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா எல்லா ஸ்கீமுமே எல்லா மக்களுக்கும் போக வேண்டிய ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் ரேங்க்டில் வருது. முதல்ல வந்து எம்ஜிஎன்ஆர்எஸ் வேலை அட்டை, அதை கிளிக் பண்ணுறேன். இந்த குழுவில் வந்து இவங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதில் புதிய கோரிக்கையா தற்போதுள்ள கோரிக்கை அப்படின்னு கேட்டிருக்கு. இது வந்து புதிய கோரிக்கைன்றனால அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். இப்போ தேவையான ஆவணங்கள் வருது. குடும்ப அட்டை, வயது சான்று, வங்கி கணக்கு புத்தகம், ஆதார் அட்டை. இந்த 4ல் அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா ஆம் கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு கொடுக்கணும். உதவி தேவைன்னா உதவி தேவை அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ இந்த 4மே இவங்கக்கிட்ட இருக்கனால நான் ஆம் கொடுத்துருக்கேன். சமர்ப்பிக்கவும் கிளிக் பண்ணிடணும். அடுத்த நம்பரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். டாக்குமெண்ட் செக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் கொடுக்குறேன். அவங்களோடதும் சேவ் ஆயிடுச்சு. ப்ரையாரிட்டி ரேங்கிங் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நமக்கு ரேங்கிங் நம்பர் வந்து வியூ ஆகாது. ஆனாலும் தயவுசெய்து சரிபார்க்கவும் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணணும். இதிலே எடிட் ஆப்ஷன் இருக்குது, டெலீட் ஆப்ஷன் இருக்குது. எடிட் பண்ணிக்கணுன்னா எடிட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணணுன்னா நம்ம டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இது போல் யார் யாருக்கு என்ன ஸ்கீம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே என்டர்டெயின்மெண்ட் பிளான்ஸ்க்கு கீழே கொண்டு வந்துடணும். இப்போ அனைத்து நபர்களுக்கும் பிளான்ஸும் ப்ரொஃபைலும் நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு.
இப்போது சப்மிட் கொடுக்கணும் விவோவுக்கு. எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னா, ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது கீழே ப்ளூ கலரில். அதுக்கு பக்கத்தில் இருக்க 3 புள்ளியை கிளிக் பண்ணணும். முதல்ல வந்து டவுன்லோட் சம்மரி, வியூ டவுன்லோட் சம்மரின்னு காட்டுது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். அந்த எஸ்கட்சியோட சம்மரி வந்து நமக்கு வியூ ஆகுது. நம்ம அதை டவுன்லோட் பண்ணணுன்னா டவுன்லோட் சம்மரியை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணணுன்னா அவங்களோட பிளான்ஸும் நமக்கு வியூ ஆகி காட்டுது. சம்மரி செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து சப்மிட் என்டர்டெயின்மெண்ட் பிளான்ஸ் டு விவோ, அதை கிளிக் பண்ணிக்கணும். சம்மரி காட்டுது. அதுக்கு கீழே சமுதாய வள பயிற்றுகளின் கருத்துக்கள் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கணும். இதில் லாஸ்ட் ஆப்ஷன் எஸ்கட்சி ப்ரொஃபைல் அண்ட் பிளான் கம்ப்ளீட்டட், அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் கிளிக் பண்ணிடணும். சமர்ப்பிக்கவும் கிளிக் பண்ணிட்டா அந்த எஸ்கட்சி வந்து சேவ் ஆகிடும். ஒருவேளை தவறுதலாக சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ரீசப்மிட் பண்ணுறதுக்கும் இங்கே ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு காட்டும். இதில் நம்ம என்ன வகையான தப்பு பண்ணியிருக்கோமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ரீமார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம கொடுத்துக்கலாம். மீண்டும் சமர்ப்பிப்பதற்கான வேண்டுகோள் கொடுக்கணும். ஸ்டேட்டஸ் அப்படின்றத அடுத்து கிளிக் பண்ணணும். ஒத்திசைவு ஒப்புதல் நிலையை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ ரெக்வஸ்ட் அப்லோடுன்னு வருது அப்படின்னா நமக்கு வந்து ரீசப்மிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம என்ன தப்பு பண்ணோமோ அதை சரி பண்ணிவிட்டு ரீசப்மிட் பண்ணிக்கலாம். சமர்ப்பிக்கவும் கொடுத்துட்டா அந்த எஸ்கட்சி விவோவுக்கு சேவ் ஆகிடும். நம்ம எஸ்கட்சி சேவ் ஆயிடுச்சுன்னா இது போல் பச்சை கலரில் டிக்கு வரும். அப்படின்னா நம்ம எஸ்கட்சி சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.